ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஜாலி. தண்ணி காஞ்சிச்சிரும், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோங்க நாங்கள். ஸோ இனிமேல் தான் பாப்பா வந்துட்டாங்க. ஸோ பாப்பா என்னென்னு போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பாப்பா மறுபடியும் மேலேயே அமுச்சாச்சு, அவங்க அழுதாங்கன்னு வந்தாங்க. ஸோ இப்போ நான் கிளம்பலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நாங்கள் ஈவினிங் கிளம்புறது கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னும் ட்ரெஸ்ஸாக எதுவும் எடுத்து வைக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் வேலை இருக்குது, அதெல்லாம் அப்படியே விட்டு போக முடியாது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ மேக்ஸிமம் இப்போ சாமான்லாம் தேய்ச்சாச்சு, அடுப்பான சுத்தம் பண்ணியாச்சு. மொத்தமாக கழுவி தொளிட்டு போகக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு சாமான் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு பத்தா இருக்கக்கூடாதுன்ட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டு போகலான் இருக்கேன். மீதி வேலையை பார்த்துக்கலான் இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காத்து பத்திரம் கீழே போட்டா கீழே போட்டா மேலே கட்டு மேலே கீழே போட்டு அழுத்தாட்டம். ஏய் பால் பைடே என்னடா டுபுக்கு பையிலே அமலே பட்டாமே ஏன்ப்பா அப்படி மறிக்கிறா? தங்க அப்பா வந்து திட்ட போது பறிப்போ. வீடு பெருக்குனா குண்டான் டப்பா கிண்ணம் சிப்ஸ் எல்லாம் கொட்டி விட்டேன். அப்போ நான் வீடு பெருக்கி எப்படி நான் தொடச்சி எப்படி சாமி கும்பிட்றேன்? டே வாழே, உன்னை வாழை வச்சு நான் என்னடா பண்ணுறது? அப்புக்குட்டி வாழே, செல்லக்குட்டி வாழே, செல்லக்குட்டி புஜு அமலே, வீடு யாருக்கிட்ட விட மாட்டியடா.
உழைப்பா சுத்தாத. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து கிருத்திகை. ஸோ நிறைஞ்ச கிருத்திகைன்றதுனால ஸோ ஊருக்கு கிளம்ப எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் மறுநாள் போகிற மாதிரி தான் இருந்தோம். எதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு ஊருக்கு போகிறோன்னா, நாளைக்கு சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமை. ஸோ பெருமாளுக்கு தழுவு போகிறதா சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அம்மா மட்டும் எதுவும் செய்ய முடியாது, கூட ஏதாவது ஹெல்ப் பண்ண போகலாம், என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் கிளம்புறேன். எனக்குமே தான் முடியல, ஆனால் அம்மானும் போது நம்ம யாரை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் போனேன். ஸோ போகலான்ட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டுடலாம், அப்படியே விட்டு போகக்கூடாது சொல்லிட்டு பூஜை சாமான்லாம் கொஞ்சம் ஏற கட்டிட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு கிளம்பலான் இருக்கேன். ஏன்னா கொஞ்ச நேரம் வேலை செய்ய விடுறேன், கொஞ்ச நேரம் விடுறேன். இதெல்லாம் நோண்டினே இருக்கிற உழைப்பற உழைப்பற. வெள்ளிக்கிழமை அம்மா வீட்டிலேருந்து போகக்கூடாது அப்படின்லாம் கிடையாது, போகலாம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே அது மாதிரிலாம் போவேன். இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெலாம் பார்க்க மாட்டேன். ஸோ ஒரு சிலர் பார்ப்பாங்க, அதாவது அம்மா வீட்டிலேருந்து எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம போகலாம், நிறைய பேர் இது மாதிரி போகிறாங்க வராங்க, நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அப்படிலாம் இல்லைங்க, என்னை ஃப்ரீயாக தான் விட்டுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நான் அவங்களெல்லாம் பாராட்டணும். ஸோ எனக்கு கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ 2 நாள் போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கிளம்பிச்சிருக்கேன். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு இனிமேல் தான் ட்ரெஸ் எல்லாம் மடித்து எடுத்து வச்சுட்டு கிளம்பணும். ஸோ அப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்க, கூட்டிகிட்டு போவேன். நான் 2 குட்டீஸும் கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏற முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி அப்படிலாம் தனியாக போயிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் இப்போ ப்ராப்ளம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கு, வாமிட்டிங் திடீர்னு வந்துடும், திடீர்னு மயக்கம் மாதிரி வரும். ஸோ தனியாக ட்ராவல் பண்ண முடியாது பாப்பாவை தூக்கிட்டு. பாப்பாவை ரொம்ப நேரம் தூக்கினா எனக்கு அந்த பேக் நெக் வீங்கி கொஞ்சம் பெயின் அதிகமாகிடும். இதெல்லாம் நினச்சி நான் கொஞ்சம் அப்பா வந்து கூப்பிட்டு போக சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்து பாப்பாவும் பேக்கில் எடுத்துப்பாங்க, நான் பெரிய பையனை மட்டும் கையில் பிடிச்சிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ முன்ன மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். என்ன பண்ணுறது, லைஃப் எப்படியாவது ரன் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னை நம்பிட்டு குழந்தைங்க இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் கொஞ்சம் என்ன நானே பார்த்துக்கிட்டா தான் உண்டு. அப்போல்லாம் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வேங்க. இப்போ ஓரளவுக்கு அப்பப்போ கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ பூஜை வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. பழைய தண்ணியை மாற்றி புது தண்ணி வச்சுட்டு விளக்கேற்ற வேண்டியதாங்க. ஸோ ரொம்ப நேரம் பேசி உங்களை மொக்க போட விரும்பலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட பெட்டராக பண்ணணும், வேறு ஏதாவது பண்ணணும் எனக்கு ஐடியா கொடுத்து எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து யூடியூப்பில் பெருசாக சாதிக்கணும், நான் வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண வந்தேன். அப்படிலாம் நான் ரீல் விட மாட்டேன். நான் ரியலாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண வந்து என் அம்மாக்காக தான், அதுதான் உண்மை. நான் பிஃபோர் மேரேஜ் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ என்னோட சப்போர்ட் கொஞ்சமாக தான் வீட்டில் இருந்துச்சு. இப்போ சுத்தமாக எல்லாம் ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் நிறைய வேலை ட்ரை பண்ணி விட்டுட்டேங்க அம்மாக்காக. ஸோ ஏதாவது என்னால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். என்னால் இப்போ வரைக்கும் முடியல, அந்த 5 வருஷம் ட்ரை பண்ணதுலேயே முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பேசிக்காக ரொம்பவே ஸ்டார்டிங்லேயே ரொம்ப என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் சொதப்பிடுச்சு. அதனால எல்லோரும் என்னோட சேனல் வந்து க்ரோ ஆகலை. ஸோ இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம், நான் ரொம்பன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 1% ஆகுது எனக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கு. இன்னும் நான் க்ரோ பண்ணணும், இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும். ஸோ அந்த டெவலப்மெண்ட் இன்னும் என்கிட்ட வரல. அதுக்கு ரீசன் வந்து என் குட்டீஸ் தான். ஸோ எனக்கு பசங்களை விட்டுட்டு அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இதில் பெரிய ஆளாகணும் அப்படின்னு எனக்கு எண்ணம் இல்லை. அம்மா அப்பாவே பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் என் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணணுன்றக்க பசங்களை கஷ்டப்படுத்த விரும்பாதில்ல. அதனால தான் வந்து மேக்ஸிமம் பசங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் தர்றதுனால என்னால் அதை வீடியோ போடுறது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய நீ மாற்றிக்கணும், வீடியோ இப்படி வச்சுருக்கணும், வெளியே போய் வீடியோ போகணுன்ட்டு. எனக்கும் தான் இருக்குது, பட்டு பசங்க முக்கியம் இல்லையா? ஸோ அவங்கள எங்கே விட்டுட்டு போகிறது, எனக்கு குழந்தைங்க தான் ஃபஸ்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் பசங்க வளர்ந்தோடனே இன்னும் கொஞ்சம் பெட்டரான வீடியோ போடுவேன். ஸோ அதுக்காக என்னோடய சப்ஸ்கிரைப்ஸில் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. ஸோ ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு. அப்படியே மெதுவாக கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ ஈவினிங் அப்பா ஒரு 6-7 மணிக்கு வருவாங்க. அப்பா வந்தோடனே அப்படியே பாபாய் டாட்டா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதாங்க.
தாத்தா வருத்தேப்பா ஏஜ உன் டிஷர்ட் சேர் மாதிரி எத்தனோட ஒயிட் கலர் சேர் ப்ளூ கலர் சேர்ல ஒயிட் கலர் டிஷர்ட் எடுத்துக்கலாம் சந்தான தாத்தா பஸ்ல வந்துருக்கியா நிதிஷ் தான் கிளம்புறான் ஆமா நிதிஷ் விட்டு போவாதீங்க ஆமா நாங்களும் வரோம் வரேன் நிதிஷ பஸ் வரையடா சோர் பட்டு அடிபட்டு செல்லம் ஜெஜா கும்பிட்டு கிளம்பலாமா தங்கா நீ வா வாடி செல்லம் டைம் ஆயிடுச்சு வா ஓகேயா ட்ரெஸ் போடுங்க அண்ணா white color t-shirt madi இது தானே கலந்து போடுயா அடுத்து போடுற நீ நீ ஓடுமா மாயா फ्रेंड्स நான் இங்க கிளம்பிட்டோம் சமாளிக்க கிளம்பிட்டோம் ஒரு ஸ்டைல் கொடுங்க ஸ்டைல் கொடுங்க பை bye friends அப்புறமா பேக் ரெடி ஆயிடுச்சு கழுவியாச்சு ஆயா வீட்டுக்கு வந்தாச்சு ஏ டா வைக்கடா நித்திமாண்டா நித்தி ஆயா திட்டு இருந்தா வாங்கிக்கோ இடம் மாறாடும் அவன் சாப்பிட மாட்டான் ஆயா வீட்டுக்கு வந்தாச்சு எங்க அம்மா அங்க இதோ இருக்காங்க எங்க அம்மா அம்மா கொஞ்சம் மூஞ்சி காட்டுங்க இங்க இருக்கிற ஐயப்பன் சர்க்கஸ் பஃபூன் மாதிரி காமெடியா சாமியாடுறாரு. பாதிக்கப்பட்டவங்க உடல்ல இருக்கிற பேய்களை எல்லாம் பிடிச்சு ஒரு குடுவையில அடைக்கிறதா இவர் சொல்றாரு. அவரோட பூஜையில தான் இன்னைக்கு நான் கலந்துட்டு இருக்கேன். எல்லா நேரமும் ஐயப்பனுக்குள்ள அனுமதி வந்துட்டு போகுது. கொஞ்ச நேரம் ஆடிட்டு அப்புறமா நார்மல் ஆயிட்டாரு. அடுத்தடுத்து வேற சம்பவங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.